முதற்கண் காலை வணக்கம். இந்த முகவரி ஃபவுண்டேஷன் மாணவர் இணைப்பு மற்றும் மாணவர் இந்த வருட 22-23ஆம் ஆண்டு வேளாண் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான உதவி தொகையை வழங்குவது, அதற்கான ஒரு இந்த நன்னாளில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முகவரி ஃபவுண்டேஷன் எங்களை லாஸ்ட் இயர் அப்ரோச் பண்ணி ஒரு மெகா லெவலில் எல்லா காலேஜ் அரசு மற்றும் தனியார் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள அனைத்து மாணவர்களையும் இணைத்து ஒரு முகவரி ஃபவுண்டேஷன் மூலம் கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்களுக்கு மதிப்பும் மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த முகவரி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் முதல்வர் என்ற முறையில் வேளாண்மை கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களோட வழிகாட்டுதலின் காரணமாகத்தான் இணைப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த பயனை சென்றடைவதற்கு வழிவகை ஏற்பட்டது. அடுத்ததாக இந்த முகவரி ஃபவுண்டேஷனுக்கு நிதி உதவி அளித்து வருகின்ற ராசி சீட்ஸ் மற்றும் ராசி சீட்ஸின் மற்றும் ஒரு இணைப்பு நிறுவனமான ஏசிஎஸ்சிஎன் அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நோக்கியோ கம்பெனியில் அலுவலராக இருக்கிற மதிப்புக்குரிய தோட்டரி மற்றும் அடுத்ததாக கேர் நியூ மெடிக்கல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கிற ராஜ்குமார் மற்றும் ராஜேந்திரன் அவர்கள் ராசி சீட்ஸ் மற்றும் அவங்க ஃபாதர் எங்களோட முன்னாள் அலுமினி நம்ம ராமசாமி சார் ராசி கம்பெனியில் நிதி உதவியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஹாலில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ராசி சீட்ஸில் தான் நடத்தணும் அப்படின்னு நான் ரமேஷ் சார்கிட்டே சொன்னேன். ரமேஷ் சார் நம்ம காலேஜில் ஒரு இடம் கொடுங்க, நம்மளுக்கு ஒரு 150 பேர் உட்கார்ற மாதிரின்னு கேட்டாங்க. சார் இதில் ராசி சீட்ஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது வருஷம், அதனால் அவங்களோட காலிலேயே நம்ம இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்னு ரமேஷ் சார் கூடயும் வெற்றி கூடயும் பேசி இங்கே நடத்துறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இன்றைக்கி ராசி சீட்ஸும் நம்மளோட வேளாண்மை பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் ஒரு இணைப்பு இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் படிப்பு இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வாழவச்சனூர், ஏசிஎன்ஆர்ஐ கோயம்புத்தூர் மற்றும் இதர பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ்லேருந்து என்றைக்கு வேணாலும் ஆத்தூரில் இருக்கிற அவங்களோட ஆராய்ச்சி பண்ணைக்கு எந்த ஒரு தடுதலை இல்லாமல் உடனே பர்மிஷன் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு எப்படி இந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறது, ஹைப்ரிட் சீட்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் சீட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டிப்பிக்கலாக ராசி சீட்ஸுக்கு போகிறாங்க. அதுக்கு என்றைக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்தாலும் இம்மீடியட்டாக அக்செப்ட் பண்ணுற ஒரு நிறுவனம். ஏன்னா எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இருக்காது. இந்த டைம் மட்டும் டேட் மட்டும் அவங்களோட ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் இருந்தால் அதை மட்டும் ஒத்திடும். அந்த வகையில் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி மற்ற நிறுவனங்களிலிருந்தும் நிதி உதவி அளித்து ஏழை மாணவர்களுக்கு எந்த ஒரு தங்குதடை இல்லாமல் அவங்களோட படிப்பு தொடர்றதுக்காக இந்த முகவரி ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல ஒரு செயலாற்றி கொண்டிருக்கிறது. நம்ம ஐயாத்துறை சொன்ன மாதிரி 2002 எத்தனை மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 669 மாணவர்கள் பலதரப்பட்ட பட்டப்படிப்புகளுக்கும் உதவி வர்றது ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். அந்த வகையில் நம்ம ரமேஷ் அவரோட டெடிக்கேட்டட் லைஃப் உண்மையாகவே அவரோட இதை கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே இப்படி ஒரு மனிதர் இருக்குது ஆத்மாத்மா திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். அந்த வகையில் அவர் சார்ந்த நிறுவன ஊழியர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இந்த முகவரி ஃபவுண்டேஷனில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜமாய்க்காவில் இருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்டு படிக்கும்போது அவர் இருந்தார். ஒரு வகையில் நான் அவர் ஜமாய்க்கா போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தேன். அவர் அங்கே போய் அவர் அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. அவர் அங்கே போனவர் அங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு திடீர்னு வந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவை நான் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கூச்ச சுபாகமாகிடுச்சு. ஏன்னா நம்மளால் அனுப்பப்பட்ட மாணவர் அவங்க அம்மா அப்பா ஒரு பெரிய ஒரு ஆன்டிசிபேஷன் இங்கே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது அவர் அங்கேருந்து ஒரு பொண்ணோட வந்துட்டார். அப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தது. அப்புறம் அவர் படிக்கும்போது ரொம்ப டெடிக்கேட்டடாக படிப்பார். அங்கே போய் பார்த்திங்கன்னா எவ்வளவு பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது. அவர்கிட்ட இருந்து ஒரு கான்செப்ட் இங்கிலீஷில் ட்ரிப்பிள் எஃபெக்ட்னு ரிப்பிள் எஃபெக்ட்னா நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பயனடைஞ்சு
நம்மளுக்கு உதவி செஞ்சதை அந்த பயனை வந்து நம்ம மறுபடியும் நிறைய பேர்த்துக்கு பயன் அளிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேடை வந்து எனக்கு நான் ப்ரொஃபஸராக 25 வருஷம் கழித்து எனக்கு அந்த வேர்டு தெரியல. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு கார்டன் கட் ஃப்ளவர் இண்டஸ்ட்ரி ஜமைக்காவில் வச்சுக்கிட்டு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு இன்றைக்கும். அவர் வந்து சொன்னதில் ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறதுல நம்ம முகவரி ஃபவுண்டேஷன் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துலேருந்து ஆலமரத்து விதையும் நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. அந்த ஆலமரத்துலேருந்து பறந்து போய் அந்த சீடு மல்டிப்ளை ஆகி அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக வரும். அது மாதிரி நீங்கள் ஒரு சிறு காற்றுக்கு தெரியாத ஒரு சீடு, அந்த சீடு வந்து நீங்கள் பறந்து விருந்து நீங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அந்த வேலையிலேருந்து நீங்கள் எடுக்கிற சம்பளத்தில் பூராத்தி செலவு பண்ண இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, ஒரு 10% ஆர் 15% பர் இயர் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் ஏதோ ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மாதிரி முகவரி ஃபவுண்டேஷனுக்கே கொடுத்து உங்களை மாதிரி ஏழை எளிய மாணவர்கள் பிற்காலத்தில் படிக்க உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறது அதுதான் மல்டிப்ளிகேஷன். அப்போது ஒரு இதுலேருந்து வர்றது 2, 2லேருந்து 3 அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும்போது நம்ம சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக நல்ல நோக்கத்தோட நல்ல பண்புகளோட ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி இந்தியாவை நல்ல ஒரு நாட்டாக மாற்ற முடியுங்கிற கூறிக்கொண்டு இந்த கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் இந்த ஃபங்க்ஷன் இந்த விழாவில் பங்கேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னால் நம்ம எத்தனையோ காரியங்கள் செய்வோம், அதில் ஒரு நல்ல காரியம் என்னது கல்விங்கிறது. கல்வி கொடுக்கறதுல அது வேறு எது வேணாலும் கொடுத்தா அது வந்து மறைஞ்சிரும் அழிஞ்சிரும், ஆனால் கல்வி மட்டும் என்றைக்குமே அழியாது. அழியா செல்வம் கல்வி. அந்த வகையில் இந்த முகவரி ஃபவுண்டேஷன் கல்வி வளர்ச்சிக்காக உதவி செய்வதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இயற்கையும் இறைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.